வளர்ச்சியா வர்ற ஒருத்தங்களுக்கு யாருனாலும் கொலை மிரட்டல் விடத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வழின்னு தேடுவாங்க. விஜயலட்சுமி வச்சு மிரட்டி பார்த்தாங்க, நடக்கலை. இப்போ நேரடியாக கொலை மிரட்டல்னு விடுதாங்க. அண்ணன் எதுக்கும் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. அவர் எதுக்குமே துணிந்து நிற்கக்கூடிய ஆள் தான், பயப்பட போகிறது கிடையாது. அதனால பயப்படுற ஆள் இல்லை. அவர் விடுதலை சிறுத்தைனாலே அது திமுகவோட ஏவல் தான். அது தமிழ் தேசியத்தை ஆதரிக்கும் போது அந்த பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதை நம்ம கண்டுக்கிடக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி பேசுகிற அவர் ஆதரவு உண்டு. அவர் எப்படியும் தமிழ் தேசத்தில் தான் வருவார், அதுக்கு என்னுடைய ஆதரவு உண்டு. வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு கொலை மிரட்டல் திராவிட கட்சிக்கு மூலமாக வரும். திராவிட கட்சி மத்திய கட்சியிலேருந்து வரத்தான் செய்யும். அது ஏவல் தான், அதையும் தாண்டி நிற்கணும். கொஞ்சம் கவனமாக பாதுகாப்பு பாதுகாப்பு அவங்க போட மாட்டாங்க. நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரங்க பாதுகாப்போடு செயல்பட வேண்டும். அது அவர் மேலே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே அதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட்சியில் ஆட்சியில் இருக்கவங்க ஃபுல்லாக எதுவுமே சாதாரண மக்களுக்கு நடந்தால் கூட அவங்க எதுவுமே பெருசுப்படுத்த மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நடந்தால் மட்டும் எதுவும் பெருசுப்படுத்த போகிறாங்க? எதுவுமே கிடையாது. பாதுகாப்புங்கிறது இல்லையே, எங்கே இருக்குது? அது எதுவுமே கிடையாது. அவர் மேலே தாக்குதல் தவறு தான். யார் தாக்குதல் நடத்துங்க ஃபஸ்ட்டு தவறு தான். அப்படிதான் அடிதடி அரசியல் தானே இங்கே நடந்துகிட்டு இருக்குது. வேற என்ன மாற்றம்? இங்கே ஒரு மாற்றமும் இல்லையே. அண்ணன் அவங்களுக்கு வந்ததை பத்தி கேக்குறீங்களா? அவர் பயப்படுற ஆளே கிடையாது. கொலை மிரட்டல் யாருனாலும் விடலாமே. அவரு பயப்படணும்னா என்னைக்கே பயந்துருக்கலாம். அவர் என்னைக்கும் பயந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. யாரா இருந்தாலும் சண்டை போடுங்க தானே அவர் சொல்றாரு. பயப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா மக்களுக்காண்டி நிக்கிறவர் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நேற்று பாத்தீங்கன்னா சென்னை டிஜிபி அலுவலகத்துல ஏர்போர்ட் மூர்த்தியை ஒரு 4 ரவுடி கும்பல் நடு ரோட்ல காவல்துறை நின்றுகிட்டு இருக்கும்போதே அடிச்சு கொலை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிவு தான் காட்டுது. ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால ஒரு இன்ஸ்பெக்டர் நிற்காரு. அவர் முன்னாடி ஒரு 4 குண்டர்கள் ரவுடிகள் ஒரு கட்சி தலைவர் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிவை 100% எடுத்துக்காட்டு. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிவு தான். ஒரு அரசியல் கட்சி ஏற்கனவே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இறந்த 1.5 வருஷம் ஆச்சு. அவருடைய கொலை குற்றத்தில் சரியான குற்றவாளி இதுவரைக்கும் கைது பண்ணலை, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அடுத்து தொடர்ந்து ஒவ்வொரு வளர்ந்து வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்த மாதிரி கொலை மிரட்டல் நடக்கு. அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை சரியாக பாதுகாக்கணும். காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து இந்த மாதிரி குண்டர்களையும் ரவுடிகளையும் கைது பண்ணி உள்ளதுக்கு போடணும். நல்ல ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை படைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கணும். நன்றி.